ஐயோ, ஹாஸ்பிட்டல்லே வச்சு விடணும்னு பார்த்தேன். அங்க இருந்த பரபரப்புல மறந்துட்டேன். அம்மன் கோயில்ல உனக்காக வேண்டிக்கிட்டேம்மா, உனக்கு எந்த ஆபத்தும் வராது. போலீஸே இப்படி இருக்காங்களேம்மா, இனி இவங்களை நாம எவ்வளவு நேரம் காப்பாற்ற முடியும்? தெரியலம்மா, ஆனா தெய்வம் நமக்கு துணையா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய், சீக்கிரமா போடா. மகாவை சீக்கிரமா பிடிச்சு பூஜை ஆரம்பிக்கணும். அப்பதான் மந்திரவாதி சொன்ன நேரத்துக்குள்ள அவளுடைய தாலியை பறிக்க முடியும். ஹலோ, கதிர்வேலனா? ஆமா, நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். நான் சொல்றத அடுத்தவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி கேட்டுக்கோ. நடுவுல சாரணும் மேடம்னு பேசக்கூடாது. உன் கார்ல வராங்களே, அவங்க நாங்க தேடிக்கிட்டு இருக்க குற்றவாளிங்க. என்னப்பா விஷயம்? ஒன்றும் இல்லை சார். கதிர்வேலா, உன் கார்ல வரவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு அரெஸ்ட் பண்ண வந்தோம். எங்களை பார்த்ததும் திறமையா தப்பிச்சு வந்து உன் கார்ல ஏறிட்டாங்க. இப்போ உங்க ஸ்டாண்ட்ல இருந்தா ஒருத்தர்கிட்ட நம்பர் வாங்கி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இப்போ எந்த பக்கம் போயிட்டு இருக்க? இப்போ மேட்டுமலை மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கேன். நாங்களும் அந்த ரோட்ல தான் வந்துட்டு இருக்கோம். நீ என்ன பண்றனா, காரை திடீர்னு ஒரு இடத்துல நிப்பாட்டு, கார் ரிப்பேர்னு சொல்லு, அவங்க நம்பிடும். அதுக்கப்புறம் நீ நிக்கிற இடத்த எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்க. போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? இனி சார்ஜ் ஆனதான் ஆன் ஆகும். தாயே நாகத்தம்மா, மகாவை தேடி ஹாஸ்பிட்டலாக நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் என் மகாவை என் கண்ணில் காட்டுமா, எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ எப்படி இருப்பா, அவ வயிற்றுல வளர்ற என்னோட வாரிசு எப்படி இருக்குன்னு என் மனசு கடந்து துடிக்குது. அவளை எப்படியாவது சீக்கிரமா என் கண்ணில் காட்டு தாயே. சார், கவலைப்படாதீங்க சார், மேடத்துக்கும் ஒன்றும் ஆகாது, உங்க வாரிசுக்கும் ஒன்றும் ஆகாது சார். அவங்க 2 பேரும் பத்திரமா தான் சார் இருப்பாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் முருகன். ஆனா மனசுக்குள்ள ஓரத்துல ஒரு சின்ன பயம் வருது. ஏதாவது நடந்துருமோன்னு என் உள்வுணர்வு சொல்லுது முருகன்.
தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாச்சு. இந்த ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணிடலாமா முருகன்? சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தகவல் கொடுத்திருந்தா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணி பார்த்திருப்பாங்களே சார். மேடம் இருந்திருந்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே சார். ஆமா, இங்க இருந்திருந்தா கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணுமே. சார், மேடம் நிச்சயம் இங்க இருக்க மாட்டாங்க சார். நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போய் தேடி பார்க்கலாம் சார். சார், மறுபடியும் ஏன் சார் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க? சார், சீக்கிரம் போய் வேற ஹாஸ்பிட்டல் தேடலாம் சார். எனக்கு என்னமோ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் மகா இருப்பான்னு தோணுது. மகாவை பத்தின தகவல் எனக்காக இங்க இருக்கிற மாதிரி என் உள்வுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்களோட பிபி டாக்டர், ஒரு சின்ன என்கொயரி. சொல்லுங்க. இவங்க என்னோட ஒய்ஃப், பேரு மகா. இந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா சார், அவங்களை இங்கே தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? மகாவை கூட்டிட்டு போயிட்டாங்களா? யார் டாக்டர் கூட்டிட்டு போனாங்க? எனக்கு முழு விவரமும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொன்னாங்க. பார்க்க நல்லவங்கள தெரிஞ்சாங்க. ஆனா மயக்கமா இருந்த உங்க ஒய்ஃப ஏன் திடீர்னு வெளில கூட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மயக்கமா இருந்தாளா? டாக்டர், அவளுக்கு மயக்கமே தெரியலையா? அவ ஹெல்த் கண்டிஷன் எப்படி டாக்டர் இருந்துச்சு? அவ என் குழந்தைய சுமந்துட்டு இருந்தவ. அவளுக்கு குழந்தைக்கு எப்படி இருந்தது? வயித்துல இருந்த குழந்தை. நர்ஸ், இங்க வாங்க ஒரு நிமிஷம். எஸ் டாக்டர். மயக்கமா இருந்த லேடிய வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போனதை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா டாக்டர். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இவர்தான். இவர்கிட்ட நீங்க பார்த்ததை சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். சார், திடீர்னு அந்த லேடிய வீல் சேர்ல தள்ளிட்டு போனாங்க. என்ன? எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டேன். ஸ்கேன் எடுக்க கொண்டு போறோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க முகத்துல பதட்டமும் பயமும் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்ததா சொன்னாங்க. அந்த லேடியை பத்தி விசாரிச்சாங்க. போலீஸ்? ஆனா அவங்களோட உருவத்தை பார்த்தா அப்படி தெரியல சார். அதுக்கப்புறம் அங்க எங்கன்னு தேடிட்டு வெளியில இருக்கிற கார் ஸ்டாண்ட்ல விசாரிச்சுட்டு போயிட்டாங்க சார். எனக்கு என்னவோ அவங்க போலீஸா இருக்காதுன்னு டவுட்டா இருந்துச்சு. அவங்க கிட்ட மயக்கமா இருக்கிற அந்த லேடி சிக்கிர கூடாதுன்னு இங்க இருந்தவங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு என் மனசுக்கு தோணுது. கண்டிப்பா அது ருத்ரா குரூப்பா தான் இருக்கணும். ஒருவேளை சேனாவும் பார்த்தாவும் வந்திருக்கணும். இல்லனா யாராவது ஒருத்தவங்க கூட பொறுக்கி பசங்க இங்க வந்திருக்கணும். ஐயோ, அவங்க கையில மக சிக்கிருக்க கூடாது. தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் மேம். இந்தாங்க. தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கமா இருந்த ஒரு லேடிய வீல் சேர்ல கொண்டு வந்து கார்ல யாரா கூட்டிட்டு போனாங்களா? இப்பதானே சார் இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து கேட்டுட்டு போனாங்க. அவங்க கையில அந்த லேடி சிக்கிட கூடாதுப்பா. அதனாலதான் கேக்குறேன், எந்த கார்ல கூட்டிட்டு போனாங்க? நம்ம கதிர்வேலன் கார்ல தான் கூட்டிட்டு போனாங்க சார். கதிர்வேல்னா? அந்த காரோட நம்பர் தெரியுமா? அந்த காரை பார்த்த உடனே அடையாளம் சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? கார்ல முருகக்கடவுள் போட்டோ ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் சார். காரோட நம்பரு TN20 AQ 9292. சரி, அவரோட போன் நம்பர் ஏதாவது இருக்கா? 98413 024. என்ன சுவிட்ச் ஆஃப்ல வருது? அவன் போன் இப்படி தான் சார் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப்னு வரும். பேட்டரி ப்ராப்ளம் சார். யோ முருகன் சார், கதிர்வேலக்கார ருத்ரா குரூப் துரத்துட்டு போயிருக்கிறதுனால அவனை எப்படியாவது அலர்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ச்சே, அதுக்குள்ள போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ருத்ரா கையில மகா சிக்கிறதுக்குள்ள நாம எப்படியாவது கதிர்வேலக்கார பிடிச்சாகணும். வாங்க முருகன். எஸ் ரைட்.
பூசாரி ஐயா, ஊர்ல இருந்து வந்துட்டு இருந்த என் மருமக மகாலட்சுமி திடீர்னு காணாம போயிட்டான்னு தகவல் வந்தது. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா போயிடுச்சு. நீங்க தான் சோழி போட்டு பார்த்து அவளோட நேரங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஐயா. ஐயா, என் மக உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதில்ல, அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்லுங்க சாமி. சாமி, மகாவுக்கு நேரங்காலம் ரொம்ப பாதகமா இருக்கேம்மா. மகாவுக்கு நேரங்காலம் ரொம்ப பாதகமா இருக்கேம்மா. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? சோழி போட்டு பார்த்து நல்லதா 4 வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க இன்னும் அதிகமா பயமுறுத்துறீங்களே. நான் பயமுறுத்தலம்மா, கிரகங்கள் தான் அப்படி பயமுறுத்துது. ஐயா, நீங்க சொல்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. என் மருமகளுக்கு என்ன கெடுதல் வரும்னு விளக்கமா சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை நாங்க பண்ணுவோம். மகா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா? அது வராம தடுக்க என்ன செய்யணும் சொல்லுங்க, உடனே செஞ்சிடறேன். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்படியே வந்தாலும் அவளுக்கு அந்த நாகாத்தம்மன் துணை இருக்கு. அந்த அம்மா அவளை நிச்சயம் காப்பாத்திடுவா. கிரகங்கள் இருக்கும் இருப்பு தான் கொஞ்சம் பயமுறுத்துது. கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. இது வரைக்கும் மகா அனுபவிச்சுட்டு வந்த சோதனைகளை விட இனிமேதான் ரொம்ப அதிகமான சோதனைகளை அனுபவிக்க போறா. புருஷன் கூட ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலா ஒருத்தர் பிரிஞ்சு போறதுக்கான காலகட்டம் வரப்போகுது. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ராகு கேது பயிற்சி மகாவுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்க போகுது. சோதனைகளும் வேதனைகளும் தொடர போகுது. இடைவிடாத பிரார்த்தனைகளும் கைவிடாத தெய்வ நம்பிக்கையும் தான் இந்த கெடுபலனை குறைக்க முடியும். அதனால சாமி கிட்ட சரணடைஞ்சிருக்கோ. அவ வாழ்க்கை பறிபோகாம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இப்போதைக்கு இததாமா நான் சொல்ல முடியும். மகாவை காணோம்னு மாப்பிள்ள தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாரா? வயிற்று புள்ளக்காரியா வேற இருக்கா. இந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் சோதனை நடக்குது அவளுக்கு. பாவகிரகங்களுடைய விளையாட்டு இது. இதை ஜெயிக்க பிரார்த்தனையால மட்டும்தான் முடியும். ஐயா, தட்சணை வச்சுக்கோங்க. நல்ல பலன் சொல்லியிருந்தா தட்சணை வாங்கியிருக்கலாம். இதுக்கெல்லாம் வேண்டாமா? வர்றேன். வாங்க. வர்றேன் சாமி. கடவுளே, மகாவுடைய நேர காலங்களை கணிச்சு பார்த்ததுல அவ தாலி பறி போறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய தெரியுது. இதை நேரடியா அவங்க கிட்ட சொல்லலாம். ரொம்ப பயந்துடுவாங்களோன்னு தான் கொஞ்சம் பூடகமா சொல்லி அமைச்சிருக்கேன். கணிப்புல தென்பட்ட மாதிரி எதுவும் நடக்காம நீதான் மகாவுக்கு துணையா இருக்கணும். ஆமா ஷாலினி, மகாவுக்கு சோதனைகளும் வேதனைகளும் தொடரும்னு ஜோசியர் சொன்னாருமா. அம்மா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாப்பிள்ள வந்ததும் முதல் வேலையா எங்க கிட்ட பேச சொல்லுமா. சரிங்க மாமா, அண்ணன் வந்ததும் உங்ககிட்ட பேச சொல்றேன். நீங்க அம்மா கிட்ட போனை கொடுங்களேன். இதோ கொடுக்குறேம்மா.
பேச்சு உன் பொண்ணு உன்கிட்ட பேசணுங்கிறா. பேசு. ஷாலினி, நீ நல்லா இருக்கியாமா? மகாவும் நீயும் ஊர்ல இருந்து வரும்போது மகா காணாம போயிட்டான்னு நீ சிதம்பரம் அண்ணனுக்கு போன் போட்டு சொன்னியாமே, அதை கேட்டதுல இருந்து எனக்கு பதட்டமாவே இருக்கு. இப்ப ஜோசியர் வேற கெட்ட பலனாவே சொல்லிட்டாரு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம நாங்களும் அங்க கிளம்பி வந்துட்டோமா? இல்லம்மா, நீங்க யாரும் வர வேண்டாம். அண்ணனே சீக்கிரமா அண்ணியை கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே அங்க வந்துடுவோம். போன கொடு. ஷாலினி, முன்ன பின்ன தெரியாத ஊரு, அங்கே நீ தனியா அண்ணனோட இருந்துகிட்டு என்னமா பண்ணுவ? நாங்களும் அங்கே புறப்பட்டு வந்துடுறோம், எல்லாரும் சேர்ந்து மகாவை தேடுவோமா? வேணாம்பா, அண்ணன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அண்ணியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால அண்ணன் எப்படியும் அண்ணியோட தான் வருவாரு. அவங்க வந்ததும் நாங்களும் இங்க இருந்து உடனே கிளம்பி வந்துடுவோம். நீங்க எல்லாரும் பதட்டப்படாம நிம்மதியா இருங்க. சரிம்மா, நிலைமைய பாருமா. எங்களோட வயசுல சின்ன பொண்ணு, நீ சொல்லி நாங்க கேட்க வேண்டியிருக்கு. சரிம்மா, நீ ஜாக்கிரதையா இரு. அண்ணன் வந்த உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்ல சொல்லு. சரிங்கப்பா. சீக்கிரமா போடா. டேய், அந்த கதிரவேல் என்ன ஃபோன் பண்ணவே இல்லையடா? காரை நிறுத்தினா இல்லைன்னு தெரியலையே. பாயிண்டாவது ஏறி இருக்கும். முதல்ல இதுக்கு பேட்டரி மாற்றணும். என்னப்பா, என்னாச்சு? தெரியல சார், திடீர்னு மக்கர் பண்ணுது, என்னன்னு பார்க்குறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டேன். எப்படியாவது வந்து சீக்கிரம் அவங்களை பிடிங்க சார். இரு, நீ இருக்க இடத்த கரெக்டாக அடையாளம் சொல்லு. நீ அங்கேயே கார் ரிப்பேர் பண்ற மாதிரி நடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரிங்க சார்.